வந்து நாராயணன், தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் செல்வநாயபுரன்றது தான் என் ஊர். ஒரு பஸ்ஸே ஓடாத ஒரு ஊரில் இருந்தால் நான் வந்திருக்கேன். நான் எங்கேயோ ஒரு காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய ஆள் தான். இப்போ வரைக்கும் காலையில் வீட்டில் மாடை கட்டி போட்டு தான் வந்திருக்கேன். சார் கொஞ்சம் முன்னாடி போகணும், மாடு அதுக்கு தண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் ராஜேஷ் சார்கிட்ட பிரகாஷ் சார்கிட்ட கேட்டு வந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பின்னூட்டி பல அவமானங்கள் பட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னடா கஷ்டம்னு சொல்லி பூமர்ன்றாதீங்க. ஏன்னா பட்ட அவமானங்கள் அப்படி. எங்கள் அப்பா அவ்வளோ நகையும் குடியிலே தோத்துட்டார். வயக்காடை எல்லாமே விற்று குடிக்க தான் செஞ்சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபீஸ் கட்டினது வந்து எங்கள் அத்தை தான். ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. எங்கள் அத்தை தான் படிக்க வச்சாங்க. அதுக்கடுத்து எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி உப்பளத்துக்கு வந்து வேலைக்கு வருவாங்க. இந்த கோரம்பலம் இங்கே எல்லாமே புல்லாவளிக்கெலாம் உப்பளத்துக்கு வேலைக்கு வந்தால் என்னை படிக்க வச்சாங்க. 11ஆப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். 11ஆப்பில் ஃபெயில் ஆனோன்னே படிப்பே வேண்டாம், மாடு மேய்ச்சிரும், இன்னும் அதே கிளாஸில் போய் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பணிக்கண்டட குடியிருப்பு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி வேண்டான்னு சொல்லிட்டு படிப்பை விடலாம், மாடை மேய்ச்சிரும். இல்லை அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள்லாம் முன்னேறினாங்க. இப்போவும் விவசாயமே பார்த்துருக்கும்போது பணிக்கண்டட குடியிருப்பு ஸ்கூலில் எங்கள் கெமிஸ்ட்ரி மேடம் பத்மா மேடம் ஒரு மேடம் என் கையை பிடிச்சி கிளாஸில் போய் உட்கார வச்சு மறுபடியும் படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்து கிளாஸில் 12ஆப்பு, நான் 11 ஃபெயிலு உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். அடுத்து படித்தேன். அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இன்ஜினியர் படித்தா தான் லைஃப் செட்டில்டு அப்படின்னாங்க. கோயம்புத்தூர் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி போய் ஜாயின் பண்ணேன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு செம்ம சேட்டை பண்ணேன். என்ன இந்த இன்ஸ்டியூட்லேயே தெரியாத ஆளே இருக்காது. இங்கே படிச்சிருந்தா என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அதனால் நல்ல சஸ்பெண்ட் ஆகினேன். வருஷத்துக்கு 2 சஸ்பெண்டு 3 சஸ்பெண்டு. அப்பவும் என்ன டிபார் பண்ண எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம சாப்டர் க்ளோஸ். வீட்டுக்கு போனால் நம்ம அப்பா மறுபடியும் மாடை தான் வைக்க வைப்பார், ஏற்கனவே போய் பிடிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பிரின்சிபல் மணியரசன் சாரும் எங்கள் ஹெச்ஓடி தங்கராஜ் சார் தான் வேண்டாம் அவன் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்க வச்சாங்க. 2017 பாஸ்ட் அவுட்டு, ஒரு அரியர் இல்லாமல் வெளியே வந்தேன். அதுக்கடுத்து ஆர்மிக்கு தஞ்சாவூர் கேம்ப் அப்போ 2017 போய் அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ண போகும்போது 1 செகண்டில் விட்டுட்டேன் சோல்ஜருக்கு. அதனால மறுபடியும் இந்தியன் கோஸ்ட் கார்டு இங்கே ஹார்பரில் போய் எழுத போனேன், ஃபெயிலு. வீட்டில் ரொம்ப கஷ்டம். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன், ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஏரலில் இருக்குது, அதில் வேலை பார்த்துட்டு சரி நம்ம தான் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சை சுரேஷ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ண வச்சேன். 2018 எங்கள் அத்தை தான் துட்டு தந்தாங்க. அதனால படிக்க வச்சேன். என் தங்கச்சை போலீஸ் ஆக்கினேன். அதுக்கு சுரேஷ் அகாடமி தான் காரணம். 2019 நான் போலீஸ் ஆகுதுக்கு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கேன். சரி என் தங்கச்சை நான் உருவாக்கிட்டேன், என் தங்கச்சை அடுத்து என்ன உருவாக்குறா அப்போ நான் படிக்க ஆரம்பிக்கேன். எங்கேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், கரூரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு இருந்தேன். போலீஸ் ரூம் எடுத்து என் ஃப்ரெண்டு எல்லோரும். அதுக்கடுத்து போலீஸ் பாஸ் ஆனேன். அங்கே ஒரு அக்கா சூனியானான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க போலீஸ் அங்கே கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஏரில் இருந்தாங்க. தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா என்ன செய்யணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சி அக்கா யார் கூட அப்படி பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. டெய்லி காலையில் சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து தந்துட்டு, தம்பி காலையிலையும் மத்தியானமும் நைட்டு டியூட்டி முடிஞ்சிட்டு வந்து எனக்கு அங்கே சாப்பாடு வாங்கி தந்தாங்க. அப்படி தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பாஸ் ஆனேன். ஹைட்டில் ரிஜெக்ட்டு, வெளியே போன அனுப்பிவிட்டாங்க. ரைட்டு 2020 இங்கே ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்தோடனே உடனே கொரோனா போட்டாங்க, லாக்டவுனு. கொரோனாவில் உட்காந்து ஃபுல்லாக போய் என்கிட்ட ஒரு 12 மாடு கிடந்துச்சு. 12 மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். விவசாயம் ஃபுல்லாக பார்த்தேன். ஒரு 60 கபாடு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவை எதுவுமே செய்ய சொல்லலை, இப்போ நானே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் சொல்லி எல்லாமே செஞ்சேன். அதுக்கடுத்து கொரோனா முடியுது. எங்கள் அப்பாட்ட நான் கேட்கேன், எப்பா சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் போய் சேரதம்பா திருநெல்வேலி அப்படின்னு சொன்னேன். சந்தோஷமாக சேருப்பா, போய் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டு எனக்கு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 20 சாயந்தரங்கான்னு ஒரு 3 மணிக்கு ஒரு 500 ரூபா செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஆல்ரெடி ரூம் எடுத்து வச்சுருந்தேன். கொரோனா முடியும் அந்த மாடு மேய்க்கிற டைம்லேயே இனிமேல் போலீஸ் நம்ம பாஸ் ஆக முடியாது ஹைட்டில்னோன்னே டிஎன்பிசிக்கு உண்டான நோட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கு பார்த்து எடுத்துட்டேன். சுரேஷ் அகாடமி திருநெல்வேலி ஜாயின் பண்ணி கேட்டு ஃபோன் அடிக்கும்பா, நீங்கள் துட்டு மட்டும் போட்டு விடுங்க, நான் சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறேன். 2020 செப்டம்பர் 20 3 மணிக்கு 500 ரூபாவோட. செப்டம்பர் 21 2020 காலையில் 8 மணிக்கு உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, வீட்டுக்கு வா அப்படிங்காங்க. சரி ரைட்டு, சரி தலைவில்லாத படம் தத்தளிக்கும்பாங்க. எப்படா நம்ம வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் நிற்கணும்னு ஆசைப்படுது. எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, இப்படி நீ வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதை பார்க்கவே முடியாமல் போயிட்டு அதுக்கடுத்து சரி விவசாயத்தை பார்த்தே முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஒரு 60-70 மறுக்கப்படி எங்கள் அத்தை வயல் எல்லாத்தையும் கற்றுக்குத்த எல்லா வயலும் விவசாயம் பார்த்தேன்.
எல்லாரும் பேசினாங்க ஊருக்காரங்க. இவனை படிக்க வச்சு அப்பா 100 மார்க் காப்பாடு வேக்காடு வாங்கியிருக்கலாம், கஷ்டப்பட்டு போய் படிக்க வச்சான், கோயம்புத்தூரில் படிக்க வச்சான் அப்படின்னு தான் எல்லாருமே ஊருக்காரன் பேசினாங்க. அதோட சரி இனிமேல் விவசாயம் பார்க்கக்கூடாது, விவசாயம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை வயலை எங்கள் அத்தை நீ பார்த்துக்கோ, எனக்கு படிப்பு தான் முக்கியம். என்கிட்ட இருந்த வயலில் 2 வயலை ஒத்தி வச்சேன். கடன் ஏகப்பட்ட கடன் இருந்த எங்கள் அப்பா ஒரு 10 பவுன் சேர்த்து வச்சிருந்தாரு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு. அவளத்தையும் உயிடு வச்சு கடன் அடைச்சேன். எங்கள் அம்மாட்ட கேட்டேம்மா நான் படிக்க போகிறேம்மா அப்படின்னா, படி சந்தோஷமாக படி. நான் செங்கம்மாள் காலையில் போய் வேலை பார்த்து நான் கடன் அடைச்சிக்கிறதுன்னு சொல்லி தான் எங்கள் அம்மா டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திச்சு தங்கச்சிக்கு வந்து என் தங்கச்சி வந்து நடக்க முடியாத தங்கச்சி இருக்குது, அவளுக்கு சோறு பொங்கி வச்சுட்டு எனக்கு சோறு பொங்கி வச்சுட்டு அதனால வேலைக்கு செங்கம்மாளுக்கு நடந்தே போவோம். ஒரு 3 கிலோமீட்டர் இங்கேருந்து எங்கள் அத்தை எல்லோரும் தான் நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு வருவாங்க. சரி எங்கே போய் படிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ராகேஷ் அதில் உட்காந்துருக்கான். அவன் தான் என்னன்னு கேட்கும்போது மாப்பிள்ள எங்கே போய் படிக்க துட்டே இல்லை அப்படின்னா சுரேஷ் சார்கிட்ட போய் கேளு ஃப்ரீயாக சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் லைட்டாக ஒரு பல்ப் எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது அவன் தான். சுரேஷ் அகாடமியில் போய் சேரு. அவன் ஆல்ரெடி 2020 ஜாயின் பண்ணிட்டான். நான் 2021 வந்து வாரேன். உள்ளே வந்து அட்மிஷன் ரூமில் உட்காந்துருக்கேன். டிவி நம்ம ஆஃபீஸ் ரூமில் டிவி ஓடுது. பட்டு சார் வந்து வீடியோவில் பேசுகிறாங்க. அப்போ இந்த மாநாடு படம் ரிலீஸு. அதனால் சாப்பிடு படி தூங்கு ரிப்பீட்டு, சாப்பிடு படி தூங்கி ரிப்பீட்டு, சாப்பிடு படி தூங்கி ரிப்பீட்டு. அப்போ எனக்கு புரியல, இப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால் ராஜேஷ் சார்கிட்ட வந்து கேட்கேன், சார் இப்படி வந்து தங்கச்சி நடக்க முடியாது, அம்மா வந்து கூலி வேலை செங்கம்மாலில் தான் பார்க்காங்க, அப்பா இல்லை சார், எப்படியாட்டும் என்னை சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு. சரி போயிட்டு நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வரேன். ராஜேஷ் சார் சரி அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி என்னை ஃப்ரீயாக படிக்க வச்சது எனக்கு ஹெல்ப் பண்ணது சுரேஷ் நிறுவனம் தான். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிறுவனத்தில். நான் எந்த உயரத்துக்கு இனிமேல் போனாலும் காரணம் சுரேஷ் அகாடமி தான். அதனால் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து 2020 குரூப் 4 வருது. லாஸ்ட் 1 மாதம் தான் நம்ம ஆஃபீஸருக்கு மேலே உள்ள ஸ்டடிகளுக்கு நான் வரேன். 2022 குரூப் 4 வரும்போது ஸ்டடிகளில் உட்காந்து பார்க்க எல்லாரும் அந்த ஸ்டடிகளை பார்த்தோன்னே பயமாயிரும். எல்லாரும் புக்கை தாண்டி இப்படி எங்கேயுமே நவள மாட்டாங்க. அதனால 1 மாதம் படித்தேன், கொஸ்டின் போட்டேன், அதனால கிடைக்கல. அப்போ தான் தெரிஞ்ச ரிசல்ட் விட்ட பிறகு இவன் டைப்பு முடிச்சிருந்தா நம்ம மார்க்குக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து எல்லாம் பெட்டி படிக்க எடுத்துகிட்டு ஊருக்கு போனேன். ஏரலுக்கு போனேன். ஏரலில் செந்தில் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்னு ஜெயக்குமார் சார் ஒரு சார் நடத்துகிறாங்க. சார் இப்படி தவறிட்டு அப்படின்னா நீ வா டைரக்ட் சீனியர் போர்டு அப்படின்னு சொல்லி டைப்ரைட்டிங். எனக்கு வந்து காலையில் ஒரு 6 மணி நேரம் டைப்ரைட்டிங்கில் உட்காந்து இன்ஸ்டியூட்டில் நீ அடின்னு சொல்லி எனக்கு தனி மிஷின், இங்கிலீஷுக்கு தனி தமிழுக்கு தனி மிஷின் தந்து அடிக்க சொல்லுவாங்க. ஃபீஸே கொடுக்க மாட்டேன். உட்காந்து டைப் அடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பரிச்சு வருது, டைரக்ட் சீனியர் போர்டு தான், டிஸ்டிங்ஷன் 2மே வாங்குகிறேன். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே வரேன். இங்கே வந்தோன்னே மறுபடியும் ஸ்டடி ஹாலுக்கு வரேன், உட்காந்து படிக்கேன். அடுத்து அந்த டைமு ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, உட்காந்து படிக்கேன். இந்த சுரேஷ் நிறுவனத்தில் தான் படிக்கேன். அந்த வெள்ளம் வந்துச்சுல, வெள்ளம் வந்தது யாருக்கு நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு கேளுங்க, விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு, விவசாயம் ஃபுல்லாக அணிஞ்சிடணும், வயல் ஃபுல்லாக மேடு. அப்போ எங்கள் அம்மா வந்து உரம் போடணும், தண்ணி பாய்க்கணும், களை பிடுங்கணும், அடுத்து மாடுக்கு சரடை எடுத்துட்டு மாடை கட்டணும், மாடு ஈனுது அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பிடாது. அப்போது அந்த விவசாயத்துலேருந்து நான் விடுபட்டேன். விவசாயம் பார்த்தாலும் இந்த ஆடு மாடு வச்சுருந்தாலும் ஒரு காலம் முன்னேற முடியாது, என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படின்னு தெரில. அதனால வந்து உட்காந்து படிக்க இந்த ஸ்டடிகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஃபீஸ் ரூமுக்கு மேலே உள்ள ஸ்டடிகள். அதனால என் ஃப்ரெண்டு சொன்னான், அப்போ விட்றாத குரூப் 4 படி. ஏன்னா அவன் அங்கே இங்கிலீஷ் மீடியம், அவனும் குரூப் 2A எழுதியிருக்கான், நான் மெயின்ஸ் எழுதியிருக்கேன். நான் குரூப் 2A மெயின்ஸ் எழுதியிருக்கேன். அவன் 2 நான் 2A. அவன் தான் எனக்கு சொன்னான், இந்தந்த புக்கு படி, அந்தந்த புக்கு படி, இந்தந்த புக்கு படின்னு. நான் படிக்கும்போதெல்லாம் இந்த திவ்யா பொண்ணு தான் ஊர்லேருந்து வரும், தங்கச்சி மாதிரி டெய்லி காலையில் எனக்கு சாப்பாடு கொண்டு வரும். வெள்ளத்தில் சார் ஒரே ஒன்றுது, சாப்பாடு போடுறது வந்து தானத்திலே பெரிய தானம் அன்னதானம்பாங்க. இந்த வெள்ளத்தில் நம்ம மாணவர்கள் என்னென்னலாம் எப்படி சாப்பிடுவாங்க, எல்லா கடையும் க்ளோஸ். தூத்துக்குடியில் 2023 எல்லா கடையும் க்ளோஸு. நம்ம சாரதா வந்து நம்ம மாணவர்களுக்காண்டி ஃப்ரீயாக வந்து சாப்பாடு போட்டாங்க. அது யாருமே செய்யாத ஒன்று. அதுக்காண்டி நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் நம்ம நிறுவனத்துக்கு. ரொம்ப நன்றி சார். அதுக்கடுத்து வாரேன், ஸ்டடிகளில் உட்காந்து படிக்கேன். காலையில் 4 மணிக்கு என் ரூம் இதில் தான், டிமாண்ட் காலனி. என் ரூமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. காலையில் எழுப்பிவிட்றாங்க. 4:30 to 4 மணி to 4:30 வந்துடுவேன் ஸ்டடிகளுக்கு. ஒரு 5வது ஆள் நான் கையெழுத்து போடணும்னு சொல்லி ரிஜிஸ்டரில் வருவேன். எனக்கு முன்னாடி 10 பேர் கையெழுத்து போட்டு வச்சுருப்பான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய வெறியில் இருந்திருப்பான்னு. வருவேன், கையெழுத்து போட வருவேன், 10 பேர் இருப்பாங்க. அதில் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்துருந்தோம் டீமாக. நான், நவீன், அதில் 3 பேர், முத்தமிழ், தேவா. அதில் தேவாவுக்கு மட்டும் இந்த வாட்டி கிடைக்கலாம். குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருக்கான் 2A. உட்காந்து படிச்சிருப்போம். 10 to 10:30 தான் வீட்டுக்கு ரூம் போவேன். அங்கே போய் எங்கள் ஓனர் வீட்டு முன்னாடி உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிப்பு மட்டும்தான் என்னை உயர்த்தும், படிப்பு மட்டும்தான் என்னை முன்னேற்றும் அப்படின்னு நினச்சி வெறித்தனமாக படித்தேன். அதுக்கடுத்து பாஸ் ஆகிட்டேன்.
ஜனவரியில் தான் ரிசல்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. என்னடா கஷ்டமே, ஜனவரி தான் ரிசல்ட்டுங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குரூப் 2 ப்ரீம்ஸ் எழுதுகிறேன். ப்ரீம்ஸ் எழுதும் போது போயிட்டு நியூஸ் பார்த்து வெளியே வரேன், பரிசு எழுதிட்டு வெளியே வரேன். டிஎன்பிசி தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்கள் அறிக்கை விடுதாரு, அக்டோபரில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெளியே விடுதாங்க. அக்டோபர் 28 ரிசல்ட் வருது. அதனால ஜனவரியில் அப்போ ஜனவரியில் இல்லை பிப்ரவரியில் கவுன்சிலிங் வந்துடும் வந்தாங்க. அதேமாரி கவுன்சிலிங் வந்துச்சு. வேலையடி கல்யாணத்தை முடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வர்ற ஏப்ரல் 9 கல்யாணம் சார். அதுக்கடுத்து கவுன்சிலிங் போகிறேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட் 8 வந்துட்டேன். அதுக்கடுத்து இதுக்கடுத்து இதில் நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை, அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸு திவ்யா, எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த கனவு நான் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கணும்னு நினச்சது வந்து எங்கள் அப்பா வந்து உயிரோடு இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அடுத்து எங்கள் ஊர்காரங்க எனக்கு ஃபுல்லாக நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுனால் எங்கள் அப்பா இறந்து எங்கள் மாமா மணிமாமா இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்டு. அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, படிங்கன்னு. அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து எங்கள் அப்பா கருமாரிக்கு துட்டு போட்டு கருமாரியை நடத்துன்னு சொன்னது என் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புனகு தேசம் படத்தில் வர்ற மாதிரி படித்து நீ கலெக்டராகவும் நீ மியூசிக் டைரக்டராகவும் சொல்கிற மாதிரி இன்ன வரைக்கும் என்னை பாதுகாத்து மாதம் துட்டு போட்டு என்னை படிக்க வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வெக்கமே இல்லாமல் சொல்லேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி தாங்க படித்தேன். இன்றைக்கி வர்ற கூட 2000 அவனை தான் போட்டு விட்டாங்க. சீரியஸாக என் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே செஞ்சாங்க. சுகுனியக்காவாக இருக்கட்டும், நவீன், பார்த்தா, வெங்கடேசம், மங்களம் எல்லாருமே துட்டு போட்டாங்க. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் நான் ஒரு பொண்ணை காதலித்தேன். அந்த பொண்ணு இன்னைக்காக வர முடியல. 2021 நான் வேலையே பார்க்காம நான் ஒரு சும்மா இருந்தவள எனக்கு மாதம் நீ படின்னு சொல்லி துட்டு போட்டு இப்போ வாழ்க்கையிலும் ஜெயிச்சாச்சு, காதலையும் ஜெயிச்சாச்சு. வர்ற ஏப்ரல் 9 கல்யாணம். அதுக்கடுத்து இல்லை, இது மேடை பேச்சுக்கெலாம் இல்லைங்க. நான் பட்ட அவமானங்கள் அவ்வளோங்க. மேடை பேச்சுக்கு பேசுகிறாள் நான் கிடையாது. ஆமாம், எனக்கு நான் இன்னும் எத்தனை எக்ஸாம்ஸ் ஆயிடுச்சாலும் சுரேஷ் அகாடமியும், அதுக்கடுத்து என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, இவங்க எல்லாருமே தான் ஃபுல் சப்போர்ட். எங்கள் அத்தைலாம் எனக்கு அவ்வளோக்கா, எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க, எனக்கு செஞ்சுருக்காங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா எல்லாமே ரொம்ப படி வெற்றி தான். படிப்பு மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை மாற்றும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். படிப்பு மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை மாற்றும். எங்கள் குடும்பத்தை பார்த்தாலே ரவுடி குடும்பம்னு சொல்லாங்க. நான் இப்போ சொல்கிறேன், கத்தி கம்பை வச்சு ஒரு குடும்பத்தையே ஒரு ஊரையே காப்பாற்ற முடியாது. படிப்பு மட்டும் பேனாக மட்டும்தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்றும்னு சொல்லி நான் உணர்ந்து நான் படித்து நான் இப்போ இந்த மேடையில் வந்து நின்றுருக்கேன். இதுக்கு பின்னாடி பல போராட்டங்கள் கிடக்கு. அதுக்கடுத்து இங்கே இருக்க படிக்கிற ஆஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி படிக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாரும் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் தான் சொல்லுவாங்க. நான் எப்படி இப்போ கஷ்டப்பட்டு படித்தேன்னா சாப்பிடவே வழி இருக்காது. சரிங்களா, 500 ரூபா இருந்தால் அரபின் ஃபிலிம்ஸில் சாப்பிடுவேன், 50 ரூபா இருந்தால் நம்ம ஸ்டாலின் அண்ணாச்சிட்ட சாப்பிடுவேன், 5 ரூபா இருந்தால் அம்மா உணத்தில் சாப்பிடுவேன், கறி கஞ்சி சாப்பிட்னா கல்யாண மண்டபத்தில் சாப்பிடுவேன். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் யாரெல்லாம் கல்யாண மண்டபத்தில் யாரெல்லாம் மகிழ்ச்சி நடந்தா எல்லா மண்டபத்திலும் சாப்பிட்ருக்கேன். வாய்க்குசாமல் சொல்லுவாங்க, வாய்க்குசாமல் எல்லா மண்டபத்திலும் சாப்பிட்டேன். ஏன்னா வேறு வழி இல்லை. நான் அப்படி தான் சாப்பிட்டேன். இங்கே நிறைய ஆஸ்டூடெண்ட் வந்து அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. அதுக்கடுத்து சுரேஷ் அகாடமியில் வந்து போன குரூப் 2022 அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது தபதி இல்லை நர்மதகாலில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த தபதிகாலில் எக்ஸாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். தமிழ் டெஸ்ட்டு, எலிஜிபிள் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அசுரன் பிஜிஎம்மோட போட்டு எல்லாரையும் இன்வைட் பண்ணி பேச சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஓஎம்எல்ல ஷேர் பண்ணிட்டு சரி அடுத்த வருஷம் நம்ம வாங்குவோன்னு நினச்சேன். அதேமாரி கண்டிப்பாக வாங்கிட்டேன். அதுக்கடுத்து வேறு யார், எங்கள் அக்கா மாப்பிள்ளை அஜித் அவர்களுக்கும் என் தங்கச்சி மாப்பிள்ளை வினோத் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இன்ன வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த தூரம் கொண்டு வந்திருக்கேன் என் ஃபேமிலிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதுக்கடுத்து நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. அதுக்கடுத்து நான் சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சுரேஷ் அகாடமி தான் என்னை வாழ வச்சது. சுரேஷ் அகாடமி தான் என்னை கருங்கல்லாக இருந்து சிற்பி கொண்டு உளி கொண்டு செதுக்குனது வந்து இந்த சுரேஷ் அகாடமி நிறுவனம் தான். அதுக்கடுத்து என் டைப் சார் ஜெயக்குமார் சார், அவங்களுக்கு ஒரு நன்றி. அவங்க தான் ஏன் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கதவு அடைச்சா என்னை பொறுத்திருக்கு எல்லா கதவும் திறக்கும். தாப்புன்ற ஒரு இதை தலைவனை பிடிங்கிட்டாங்க. அடுத்து என் லைஃப்பில் வந்தவங்க எல்லாருமே எனக்கு உதவி தான் பண்ணாங்க. கற்கை நன்றே பிச்சை பிக்கணும் கற்கை நன்றேன்னு சொல்லாங்க. அதுக்கு நான் என்ன அர்த்தம்னா பிச்சை எடுத்தாவது படின்னு தான் நினச்சி நான் எல்லார்ட்டையும் படிப்புக்காண்டி பிச்சை தான் எடுத்தேன். மாப்பிள்ள ஒரு 500 ரூபா போட்டுவிடேன், மாப்பிள்ள ஒரு 1000 ரூபா போட்டுவிடேன், ஒரு டெஸ்ட் பேஜ் வாங்கணும் போட்டுவிடு. எல்லாருமே தயங்காமல் போட்டு விட்டாங்க துட்டு. எல்லாருமே பரவாயில்லாத ஒரு வேலையில் தான் இருக்காங்க. படத்தில் காமிக்கிற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் என் பைக்கில் அப்போமே 2017 புது பைக் வாங்கும்போது நண்பன் துணை போட்டேன். எங்கள் அப்பா கேட்டார், இல்லை ஆப்பம் பாரு நீ எங்கே தந்தோம்ல நீ இல்லை நண்பன் துணைன்னு பைக்கில் போட்டிருக்க அப்படின்னு. அதில்ப்பா என்றைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிற்பாங்க அப்படின்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிற்காங்க. அவங்கள கூப்பிட்டேன், இன்றைக்கி வாங்கலாம் உங்களை மேடையில் காட்டுறேன் அப்படின்னு. ஒரு போய் வரமாட்டேன்ட்டான்.
சரி, இந்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனதார நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என் கூட பிறந்தவங்க. இந்த போகிற தங்கச்சி 6 மாதம் எங்கள் அப்பா சாகும்போது எங்கள் அண்ணன், எனக்கு படிப்பறிவே கிடையாது. எங்கள் அண்ணன் அப்பமே சொன்னான், உனக்கு வேலைக்காரன் பார்த்தா மாப்பிள்ளை யார் வேலைக்காரனா எங்கள் வீட்டுக்கு கேட்டுவாங்கன்னு சொன்னான். எங்கள் அண்ணனுக்கு அப்பமே வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் கடவுள் புண்ணியத்தில் இறந்து 4 வருஷம் ஆகுது. கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஒரு பிள்ளைய மெட்ராஸில் படிக்க வச்சான், ஒரு பிள்ளைய கோயம்புத்தூரில் படிக்க வச்சான். எல்லா பிள்ளைகளுமே இப்போ நல்லா இருக்குது. மூத்த பிள்ளை மட்டும் படிக்க வைக்கணுங்க தான் படிக்க வைக்கணும், இவர் தான் வாழ வைக்கணும், சுரேஷ் தான் வாழ வைக்கணும். போயிட்டு வர எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் IAS Academy.